90ஸ்ல கலக்கின பிரசாந்த் திரும்பவும் கம்பேக் கொடுத்திருக்காரு. எல்லாருமே அந்தகன் படத்தை பத்தி அதிகமா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால படத்தோட வசூலுமே கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி டீடைல்டா பார்க்கலாம். 90s காலகட்டத்தில் பல மெகா ஹிட் திரைப்படங்களை கொடுத்து தமிழ் சினிமாவில் டாப் ஸ்டாரா வலம் வந்தவர் தான் நடிகர் பிரசாந்த். இவர் நடிச்ச ஜீன்ஸ், பார்த்தேன் ரசித்தேன், கண்ணெதிரே தோன்றினால், ஜோடி மாதிரியான படங்கள் இன்னைக்கும் ரசிகர்களுக்கு பிடிச்சமான எவர்கிரீன் திரைப்படமா தான் இருக்கு. இப்போ அவரோட நடிப்புல வெளியாகி இருக்கக்கூடிய அந்தகன் திரைப்படம் திரையரங்குகளில் சிறப்பான வெற்றியை பதிவு பண்ணிருக்கு. வசூலையும் வாரி குவிச்சுக்கிட்டு இருக்கு. இது பிரசாந்துக்கு ஒரு நல்ல கம்பேக்காகவும் பார்க்கப்படுது. நடிகர் தியாகராஜனோட மகன் அப்படின்ற அறிமுகத்தோட தான் தமிழ் சினிமாவில் என்ட்ரியை கொடுத்தாரு பிரசாந்த். தனக்கென ஒரு தனி பாதையை உருவாக்கி பிரசாந்தோட தந்தை தான் தியாகராஜன் அப்படின்ற அளவுக்கு உச்சம் தொட்டாரு. ஆரம்பத்திலேயே பாலு மகேந்திரா, மணிரத்னம்னு டாப் இயக்குநர்களோட இயக்கத்தில் நடிச்சிருந்தாரு பிரசாந்த். தொடர்ந்து வெற்றி படங்களை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நாயகனா உருவெடுத்தாரு. நடிகர் விஜய், சூர்யா, அஜித்லாம் தனக்குன்னு ஒரு இடம் பிடிக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல தான் அடுத்தடுத்து வெற்றிகளை கொடுத்து டாப் ஸ்டாரா திகழ்ந்துகிட்டு இருந்தாரு நடிகர் பிரசாந்த். ஆனாலும் பிரசாந்தோட திருமணத்தில் ஏற்பட்ட குழப்பம், விவாகரத்து மாதிரியான பிரச்சனைகளால படங்கள்ல தொடர்ந்து அவரால் கவனம் செலுத்த முடியல. தனக்கான சரியான பாதையுமே தேர்வு செய்ய முடியாம தவிச்சாரு. பிரசாந்த பத்தி இன்றைய தலைமுறை ரசிகர்களுக்கு அதிகமா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. இந்த நிலையில தான் அவரோட நடிப்புல வெளியாகி இருக்கக்கூடிய அந்தகன் திரைப்படம் திரை உலகில் அவருக்கு திரும்பவும் கம்பேக் கொடுத்திருக்கு. 5 தேசிய விருதை வின் பண்ண ஹிந்தி படத்தோட ரீமேக் தான் இந்த படம். பியானோ கலைஞரா, பார்வையற்றவரா நடிச்சிருக்காரு பிரசாந்த். இந்த படத்தோட கதைக்களம் இயல்பாவே ஸ்ட்ராங் ஆனது அப்படிங்கிறதுனால திரைக்கதையில மட்டும் நல்ல கவனத்தை செலுத்தி படத்தை இயக்கி இருக்காரு இயக்குனர் தியாகராஜன். இந்த படத்துல பிரசாந்தோட சிம்ரன், பிரியா ஆனந்த், சமுத்திரகனி, வனிதா விஜயகுமார், ஊர்வசின்னு பலர் நடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்து திருப்பங்கள் நிறைந்த இந்த படத்தை பார்த்த எல்லோருமே பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு நல்ல ரிவ்யூமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பிரசாந்த் நடிப்புல கடைசியா வெளிவந்த 3 படங்களோட வாழ்நாள் வசூலை விடவும் அந்தகன் படத்தோட முதல் நாள் வசூல் அதிகமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்தகன் திரைப்படம் முதல் நாள்லயே 65 லட்சம் வரைக்கும் வசூல் செஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா இந்த தகவலை பத்தி படக்குழு அதிகாரப்பூர்வமா சொல்லல. இதனை தொடர்ந்து தான் 2ஆம் நாளான சனிக்கிழமை 1.19 கோடியா இருந்தது. 3வது நாளும் விடுமுறை தினம் அப்படிங்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை கணிசமா அதிகரிச்சிருக்கு. 3வது நாள் வசூலா 1.15 கோடி வசூல் செஞ்சிருக்கு. மொத்தத்துல அந்தகன் திரைப்படம் முதல் 3 நாட்கள்ல 2.99 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சிருக்கு. இதனால டாப் ஸ்டார் பிரசாந்த் சொன்னபடியே கம்பேக் கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி பலரும் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கிறதுனால இனி வரக்கூடிய நாட்கள்ல படத்தோட வசூல் இன்னமும் அதிகரிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சரி, ஓகே, அந்தகன் படத்தை நீங்களும் பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம ஒரு கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. உங்களோட பார்வையில இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை